வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 4 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நாளை பிப்ரவரி 5 எதிர்பார்க்கப்பட்ட மழை நாளை அதிகாலை, அதாவது இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்தில் தொடங்கி இருக்கிறது. நாளை பொழுது விடியும் நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக உள்ளே மழை மேகங்கள் முன்னேற தொடங்கும். கருமேகம் சூழ்ந்து மழை காலம் போல் காணப்படும். மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர பகுதி மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை அதிகாலை தொடங்கும் மழை நாளை காலை 8-9 மணிக்குள் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். நாளை 5ஆம் தேதி மதியம் அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கும் நாளை மாலைக்குள் அது தென் மாவட்டங்களின் கடலோரம், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டத்தில் தெற்கு பகுதி, அதாவது திண்டுக்கல் தெற்கு, திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிக்கு தெரிகிறது. உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கல், இங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை இருக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை இருக்கும். எல்லோருக்கும் கிடையாது. இந்த அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை. நாளைய மறுதினம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவு இருக்கும். ஆனால் நாளைய மறுதின சுப நிகழ்வுகளுக்கு எந்த இடையூறும் கொடுக்காத டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாளை தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே நனைக்கும் மழை, லேசான மழை, ஒரு சில இடங்களில் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று கனமழை இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல தான் 3-4 சென்டிமீட்டர் இருக்கலாம். ஆனால் பரவலாக ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும். இந்த மழை கடலூர் மாவட்டத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலி மாவட்ட நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதி வரைக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் உள்பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது மேலை முன்னிரவிலே. அதை நம்ம காலை அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி, தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை, சற்று கனமழை கூட இருக்கும். ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும், சற்று கனமழையும் ஆங்காங்கே இருக்கும். இதில் குறிப்பாக நாளை மாலை இரவில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்லா தெரியுது, விருதுநகர் கூட தெரியுது. தொடக்கம் டெல்டா கடலோரம், படிப்படியாக டெல்டா உள்ளே, பிறகு தெற்கு கடலோரம், பிறகு தெற்கு உள்ளே, பிறகு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. 6ஆம் தேதியும் ஆங்காங்கே இருக்கும். 7ஆம் தேதி வாய்ப்பில்லை. 7லிருந்து 12ஆம் தேதி வரை மழை வாய்ப்பில்லை. அறுவடை செய்பவர்கள் 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி அறுவடை செய்யலாம். 12ஆம் தேதி வரை. அடுத்த நிகழ்வு 13, 14, 15 தெரிகிறது. இப்போ இந்த 7லிருந்து 12ஆம் தேதி வரை குளிர் நிலவப் போகிறது. குளிர், மூடுபனி, ஆங்காங்கே மூடுபனி, குளிர், பனிப்பொழிவு எல்லாம் ஒரு தலைகீழ் மாற்றமாகும். நாளை மறுநாள் மழைப்பொழிவு கொடுத்த பிறகு அப்படியே தலைகீழ் மாற்றமாக குளிர் வானிலை கொடுக்க தொடங்கினோம். வட இந்திய குளிர்காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக, தென்கடலோரம் வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது. அதனால் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை குளிர் வானிலை, குளிர் மற்றும் மேகமூட்டம் இருக்காது, பனிப்பொழிவு.
அதாவது மழை வருவது போன்ற ஒரு மேகம் கடலோரம் சூழும், ஆனால் அது அப்படியே கலைந்து போயிடும். பனிப்பொழிவு இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு 13லிருந்து குழப்பமான வானிலை தாங்க. 13, 14, 15, 16ன்னு எல்லா நாளுமே ஒரு மாதிரியான குழப்பிக்கொண்டே இருக்கும். 13, 14 மழை வாய்ப்பு தருகிறது. எப்படி இந்த 5, 6 இருக்குதோ அதே போல் 13, 14. அடுத்தது 18, 19, 20. மேலும் ஒரு சிறப்பு தகவல், நாம் இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கக்கூடிய சற்று வலுவான நிகழ்வு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது. நன்றாக முன்னேறி வந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. இந்த மாத 20ஆம் தேதி வாக்கில் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பகுதியாகி மண்டலம் வரை கூட தீவிரமடையலாம். கண்டிப்பாக ஒரு வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி இறுதி இது வழக்கத்திற்கு மாறானது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரியில் இப்படி வழக்கத்திற்கு மாறாக வந்திருக்கிறது என்று வரலாறுகளை புரட்டி வரலாறுகளை எடுத்து உரைக்கும் அளவிற்கு இந்த நிகழ்வு அமையும். பிப்ரவரி இறுதியில் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இதுவரை கொடுத்திருக்காது. அந்தருக்கு இந்த மாத இறுதியில் ஒரு மழை தெரிகிறது. அது 2-3 நாள் தான், அது பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துறாது. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான வானிலை. ஒரு கடலிலே ஒரு நிகழ்வு உருவாகும். நெருங்கி வரும்பொழுது கொஞ்சம் செயலிழந்து மழைப்பிடிப்பை கொடுக்கலாம், அல்லது வலுவாக கூட மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். எல்லாமே ஆய்வில் இருக்குது. அது 18, 19 தேதிகளில் தான் சுமத்ரா தீவுக்கே வரும். 20, 21, 22 தேதிகளில் தான் கொஞ்சம் நகர தொடங்கும். அது இந்த மாத இறுதியில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. பிப்ரவரி அது பிப்ரவரியில் 5, 6, 13, 14, 15, அதுக்கடுத்தது 18, 19, 20 மாத இறுதி நாள் 24, 25, 26லேயோ அல்லது 23, 24, 25லேயோ இருக்கும். ஆக 23, 24, 25 அல்லது 24, 25, 26 இந்த தேதிகளில் இருக்கும் அந்த நிகழ்வு. பிப்ரவரியில் மாத இறுதி நிகழ்வு, அதாவது இறுதி வர நிகழ்வு சற்று வலுவானது. அதே போல் தான் மார்ச்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். மார்ச்சில் 2 நிகழ்வு தெரியுது. அதே போல் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பனிப்பொழிவு மார்ச்லேயும் தொடரும். பெரிய அளவிலே வாட்டி வதைக்கும் வெயில் இப்பொழுதைக்கு இல்லை. எப்பொழுதுமே பிப்ரவரியே அதிகமாக வெயிலாக இருக்கும். உங்களுக்குலாம் நினைவு இருக்கும். பிப்ரவரியாக இது கோடையான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பிப்ரவரி மாறிய கோடை மாறியோ, அதாவது ஒரு குளிர்காலத்தில் கூட பனிப்பொழிவு இருக்கும், பகலில் வெயில் அதிகமாக இருக்கும் பிப்ரவரியிலாம். ஆனால் இந்த வருஷம் மேகமூட்டம், அடுத்தடுத்த நிகழ்வுகள், கிழக்கு காற்று ஏற்றுதல், குளிரலையை கொண்டு வருதல், இதமான வெப்பமாக தான் பிப்ரவரி தொடருது. மார்ச்லேயும் இப்படி தான் இருக்கும். ஏப்ரல் மேலேயும் நிகழ்வு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மாதம் முழுவதும் பெய்கிற மழை அல்ல. வெயிலுக்கு இடையே 2 நிகழ்வுகள், ஏப்ரல் 1, மே 1 இருக்கும். கண்டிப்பாக மே மாத கோடை மழை சற்று வலுவாக சில நாட்கள் இருக்குது. வெயிலும் இருக்கும். வெயில் அளவாக சராசரியாகத்தான் இருக்கும். ஆக நாளை அதிகாலை மழைப்பொழிவு உறுதி. நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை. டெல்டா, தென் தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளேயும் ஆங்காங்கே. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நாளை காலை சந்திப்போம். நன்றி. அறுவடை விவசாயிகள் கவனம் தேவை. நாளை தாமதமாக மழை வந்தாலும் தெளிவாக இருந்தாலும், தெளிவாக இருக்கும். உள்ள கொஞ்சம் தென் மாவட்ட உள்ளேலாம் மழை இருக்குது. அறுவடை முன்னெச்சரிக்கை தேவை. 7லிருந்து 12ஆம் தேதி வரை அறுவடை செய்யலாம். நன்றி.